மதுரை வடக்கின் வெளிச்சமாக மக்கள் அன்பு கடலில் நம்முடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கும் ஏழை எளியோர் மீது பாசம் வைத்திருக்கின்ற மதுரையின் ஒரு வெளிச்சமாக வருகை தந்து கொண்டிருக்கும் மாவட்ட கழக செயலாளர் அவர்களை மக்கள் அனைவர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். உண்மை வெளிச்சமாக மதுரை மக்களின் நம்பிக்கையாக இதோ நமது கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு மக்களின் ஆர்ப்பரிப்போடு மக்களின் அன்போடு சொந்த உழைப்பால் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கின்ற நலத்திட்ட நாயகர் மதுரை மண்ணின் மைந்தர் திரு விஜயன்பன் கல்லானை அவர்களை தலைமையுரை ஆற்ற வருமாறு உங்கள் அனைவர் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் குரலோடு மக்களின் குரலாக களம் கண்ட தலைவன், மக்களுக்காக கலகம் கண்ட தமிழன், உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை, நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் அன்பு தளபதி அண்ணன் விஜய் அவர்களை வணங்கி கழக தோழர்கள் எங்களை நல்வழிப்படுத்தும் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கொள்கை விளக்க மற்றும் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் எனது அருமை சகோதரர்கள், தரணி எங்கும் தளபதி புகழ் பறக்க ஓய்வின்றி உழைத்துக் கொண்டிருக்கும் புரட்சிக்குரிய சகோதரர் லயோலமணி அவர்களையும், அமைதி புயலாய் அனைத்தையும் எதிர்கொள்ளும் அன்பு சகோதரர் ஜலீல் அவர்களையும் மற்றும் என்னுடன் இரவு பகலாக தன்னலமின்றி பயணிக்கும் தளபதியாரின் தம்பிகளையும் சகோதரிகளையும் மற்றும் எங்களின் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து அமர்ந்திருக்கும் தாய்மார்களையும் சகோதரிகளையும் மற்றும் எங்களுக்கு உரிய அனுமதி அளித்து பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கும் காவல்துறையினரின் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். நம்மளோட தலைமை கழகத்திலிருந்து வந்தவங்க பேசணுன்றதுக்காக ரொம்ப ஷார்ட்டா முடிக்கிறோம். நம்மளோட சகோதரிகள் சொன்ன மாதிரி, எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் மாதிரி, இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் கொள்கை விளக்க உங்க கொள்கை என்ன அப்படின்றது சகோதரி சொன்னதான் நானும் சொல்றேன். எங்களது கொள்கை என்ன என்பதை நம்ம தனி ரூம்லயோ இல்ல ஒரு பொதுவெளியிலையோ வந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம், ஆனால் எங்கள் கொள்கை என்பதை யார், எங்கள் கொள்கை தலைவர்கள் யார் என்பதை நாங்கள் கழகம் ஆரம்பிக்கும் போதே எங்கள் தளபதி 5 பெரும் தலைவர்களை, அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் மட்டுமல்ல உலகத்திலேயே 2 பெரும் பெண் ஆளுமைகளை கொள்கை தலைவர்களாக கொண்ட ஒரு கழகம் தமிழக வெற்றி கழகம். இங்கே அவர்களை ஏன்னா ஒருத்தரை நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னா அவங்களோட கொள்கை பிடிச்சிருக்கணும் சொல்லுவாங்க. எங்களுக்கு எங்களது மக்கள் இன்றைக்கு கொள்கைகளை பேசி கொள்ளையடித்த கூட்டம் தான் இன்று உங்களது கொள்கை என்ன என்பதை கேட்கிறது. ஆனால் எங்களது கொள்கை என்பதை இந்த மேடையில் மட்டுமில்லை எல்லா மேடையிலும் சொல்றோம். எங்களது கொள்கை இந்த மக்களோட சக்தியோட, இளைஞர் படையோட, மக்கள் துணையோட கொள்ளை கூட்டமாக இருக்கிய இன்றைய திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவது எங்கள் கொள்கை. எங்களோட முக்கிய கொள்கை இது மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே நீங்க ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு சகோதரர் சொன்னது சமத்துவ கொள்கை இருக்கும், சகோதரனா இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற இதே டைமிங்ல இதே மதுரையில ஒரு 40 வருடங்களுக்கு மேலாக அடிப்படை வசதிகள் எதுவுமே இன்றி, ஒரு லைட் இல்ல, பட்டா இல்ல, கழிப்பிடம் செல்ல வசதி இல்ல அப்படின்றது. இது ஏதோ நான் ஒரு கிராமத்தை பத்தி சொல்லல. இதே மதுரையில் மைய பகுதியில் இதே மாநகராட்சிக்கு உட்பட்ட 40 வார்டில் இருக்கிற தீர்த்தக்காடு எனும் பகுதியில் 350க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிச்சு வராங்க. கடந்த 50 வருடங்களாக இன்று வரை ஒரு லைட் இல்ல, ஒரு ஃபேன் இல்ல, ஒரு மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுனா கூட அவங்க போயிட்டு கடையில பக்கத்தில் இருக்கிற கடையில போயிட்டு போட்டு வரணும். எல்லோருமே சொல்லுவாங்க
நம்ம வீட்டில் இருக்கிற பாட்டி கூட டிவி பார்க்கணும், மொபைல்ல பேசணுன்ற ஒரு நிலைமைக்கு வந்த இந்த காலத்தில் இன்றைய இளைய தலைமுறை தன்னோட படிப்பை கூட இரவுல படிக்கிறதுக்கு வழி இல்லாம இன்றைய எனது சகோதரிகளும் தாய்மார்களும் ஒரு கழிப்பிட வசதி கூட இல்லாம இன்றும் வயல்வெளிகளிலும் ஒதுக்குப்புறங்களிலும் கழிப்பிடம் செல்ல வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலையில இந்த அரசு வைத்துக் கொண்டு சமத்துவத்தை பற்றியும் சமூக நீதி பற்றியும் பேசிட்டு இருக்காங்க. அதை விட முக்கியமாக சாதி மதங்களற்ற ஒரு சமுதாயம் படைக்கணும், அடிப்படை மக்களுக்கு அனைத்தும் கிடைக்கணும் அப்படி என்று சொன்ன கொள்கை தலைவர்களாக கொண்டு நமது கழகம் பயணிக்குது. இதே தலைவர்களை இதற்கு முன்பாக 50 வருடங்களாக 75 வருடங்களாக நாங்கள் உருவாக்கின கட்சி, உண்டான கட்சி, மக்களுக்கான கட்சின்னு சொல்ற இந்த அரசும் சரி, இந்த திமுகவும் சரி, நான் சொன்ன இந்த பகுதியில இன்ன வரைக்கும் 50 வருடங்களாக அதுல முக்கியமா அவங்க தாழ்த்தப்பட்ட மக்கள், ஆதி திராவிட மக்கள், எந்த ஆதி திராவிட மக்களுக்கு நீங்க அரணாக இருந்தீங்க, எந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரணாக இருந்தீங்க? உங்களது விளம்பர மாடலுக்காக, வாக்கிற்காக இன்றைய மக்களிடம் 5000 ரூபாய் பணத்தை கொடுத்து நம்மளோட சிஎம் சார் கேட்டாரு, இந்த பணத்தை பத்திரமா செலவு பண்ணுங்க, உங்களோட பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுங்க, உங்களோட மருத்துவ செலவுக்கு பயன்படுத்துங்க. அது முக்கியமா சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஒன்று சொல்றேன், இதை நீங்கள் சேமிப்பா வச்சுக்கங்க, கோடை காலத்துல தேவைப்படும் சொல்லு. தமிழக முதல்வர் அவர்களே, நாங்க இன்னைக்கு மட்டும் ஃபீஸ் கட்டல, கடந்த 5 வருடங்களாக ஃபீஸ் கட்டுறோம். இன்னைக்கு மட்டும் மருத்துவ செலவு பார்க்கல, கடந்த 5 வருடங்களாக மருத்துவ செலவு பார்க்கிறோம். இன்னைக்கு மட்டும் வீட்டு செலவு பண்ணல, கடந்த 5 வருடங்களாக பண்றோம். இன்னைக்கு தேர்தல் வந்தோடனே நீங்க கொடுக்கிற 5000க்கு இவ்வளவு கொடுக்குறீங்களே, எங்களோட தாய்மார்களும் சகோதரர்களும் தினம் தினம் சித்திரவதைப்பட்டு வீட்டு வரி கட்ட முடியாம, மின்சார வரி கட்ட முடியாம, தன்னோட பிள்ளை தனியார் பள்ளியில தான் படிக்கணும்ன்ற ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுத்து, அரசு பள்ளிகள் அனைத்துமே இன்று சரியில்லைன்ற ஒரு நிலைமையை உருவாக்கி அந்த ஆசிரியர்களை போராட வைத்து இன்னைக்கு இலவச மருத்துவம் என்ற பெயரில் கொடுக்கலைன்னாலும் பரவாயில்ல, உரிய மருத்துவம் கிடைக்கணும்னு போனா கூட அந்த செவிலியர்களை போராட வைத்து இன்னைக்கு அங்கன்வாடிக்கு குழந்தைகள் அனுப்பணும்னா அந்த அங்கன்வாடி டீச்சரை போராட வைத்து இன்று மக்களுக்காக சேவை செய்யற அனைத்துமே போராட்டத்தில் இருக்காங்க. எங்களோட மக்களோட வாழ்க்கையும் போராட்டமா இருக்கு. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில எங்க நாங்க நிம்மதியான வாழ்க்கை வாழ்றது? அதே போல எங்க மக்களை நீங்கள் எப்பொழுதுமே ரொம்ப ஈஸியா இடம் போட்டீங்க. இன்னைக்கு ஒரு ரேஷன் கடைக்கு போய் ஒரு பொருள் கேட்கறேன்னா முடிஞ்சு போச்சு, அடுத்த வாரம் வாங்க, 10-20 கிலோ அரிசிக்கு 10 கிலோ தானே போடுறீங்கன்னு என்னோட பாட்டி கேட்டுச்சுன்னா அவ்வளவுதாமா போட முடியும். உனக்கு கைரேகை விழுகல, வெளியே போ, இருந்தாதாமா பண்ண முடியும், பேரனை கூட்டு வா, கால் உடைஞ்சு போச்சுப்பா உடம்பு முடியாது. எங்க வீட்டுல வந்து ரேஷன் அரிசி சொன்னீங்களே, அதெல்லாம் சொன்னாங்கன்னா சொன்னவங்க போய் கேளு. இதை போன்ற அதிகார பேச்சும் ஆணவ திமிரும் உங்களுக்கு வந்திருக்க காரணம், உங்களை தட்டி கேட்க ஆள் இல்லைன்ற ஒரு தைரியம் 2 வருடங்களுக்கு முன்பு வரை இருந்துச்சு, இனிமே இருக்காது. ஏன்னா மக்களுக்காக குரல் கொடுக்க, மக்களுக்காக தட்டி கேட்க உங்க பிள்ளை, உங்க மகன், உங்க தம்பி, உங்க விஜய் வந்திருக்காரு. இதற்கு மேல் உங்களது ஆணவ பேச்சும் அதிகார திமிரும் என் மக்களிடம் ஈடுபடாது. எந்த மக்களை நீங்க உதாசீனப்படுத்துறீங்களோ, எந்த மக்களை தரக்குறைவா நடத்துறீங்களோ, அந்த மக்கள் எஜமானர்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு தேர்தலாக தான் இந்த சட்டமன்ற தேர்தல் இருக்கும். இன்னைக்கும் நீங்க எப்பவுமே சாதாரணமா இந்த பகுதியில சகோதரர் சொன்னார், நெசவாளர்கள், ஏழை எளிய தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் இதை நான் சொல்லியிருக்கேன். ஏழை எளிய மக்களும் நடுத்தர மக்களும் வாழ்கின்ற பகுதி. இன்னைக்கு படித்தவங்க எல்லாருமே 2 வருடங்களுக்கு முன்பு வரை நடைபெற்ற அனைத்து தேர்தலிலும் ரொம்ப கருத்துக்கள் பெருசா சொல்லுவாங்க. இந்த ஆட்சியாளர்களே இப்படிதான், இவன் வந்தாலும் அதான் பண்ண போறான்னு சொல்லிட்டு பணக்காரர்கள், பண வசதி படுத்தவர்கள் யாரு வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்னு ஒரு தைரியம் இருக்கும். ஆனால் ஏழை எளிய மக்களும் அடித்தட்டு மக்களும் தான் இவனுக்கு வாக்களிச்சிருவோம், இவர் வந்தாலும் நம்ம வாழ்க்கை மாறிடாதா, இவர் வந்தா நம்ம வாழ்க்கை மாறிடாதான்னு மாத்தி மாத்தி இந்த 50 வருட காலமாக மாத்தி மாத்தி ஆட்சி கொண்டு வந்தோம். ஆனால் ஆட்சிகள் மாறினதை தவிர எங்களோட காட்சிகள் எதுவுமே மாறல. இனிமேல் உங்களது இந்த திட்டம் எங்கள் மக்களை ஏமாற்றும் ஒரு நம்பிக்கை நிச்சயமா நடக்காது. ஏன்னா எந்த மக்கள் தன்னை இந்த உயரத்தில் அமர்த்தினார்களோ, எந்த மக்கள் இந்த 30 ரூபாய் தனக்கு புகழ் கொடுத்தாங்களோ, அந்த மக்களோட கஷ்டத்தை தீர்க்க அதிகாரத்திற்கு வந்தால் மட்டும்தான் முடியும். இன்னைக்கு மக்களுக்காக களம் கண்ட தலைவன் தளபதி வந்திருக்கிறாரு. அந்த நம்பிக்கை
நம்பிக்கையோட தான் இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. மாற்றி மாற்றி வாக்களித்த மக்களே ஏமாற்றம் மட்டுமே மிச்சது. இந்த முறை மாற்றி வாக்களிப்பார்கள். அது தமிழகம் எங்கும் விசில் சத்தம் என்ற விசில் சின்னத்திற்கு வாக்களிப்பாங்க. இன்னைக்கு இந்த வாக்குகளை விலை கொடுத்து வாங்கலாம் நினைச்சீங்க. நிச்சயமாக சொல்றேன், என்னுடைய சகோதரிகளையும் என்னோட தாய்மார்களையும் நிச்சயமாக நீங்கள் வாக்குகளை விலை கொடுத்து வாங்க முடியாது. எங்களுக்கு தான் இது விசில் சத்தம், உங்களுக்கு நிச்சயமா இதுக்கு இறுதியான சங்கு சத்தமா தான் இருக்கும். வருகின்ற 2026 இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழகம் எங்கும் விசில் சத்தம் பறக்கட்டும், தமிழகத்தில் அண்ணன் தளபதி தமிழ் மக்களாட்சி பிறக்கட்டும் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரை ஆற்றிய மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளருக்கு நன்றிகள். அனுபவங்களை பேசுகிறோம், உண்மைகளை பேசுகிறோம், உலகின் மக்களுக்காக பேசுகிறோம், பெண்களின் முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்புக்காக பேசுகிறோம். பாண்டிய மண்டில் வீரமிகு மதுரையில் தன் சிறப்புரை மூலம் ஆளும் கபடதாரிகளை முழுமையாக அகற்றிட, தமிழகம் வென்றிட, தமிழக வெற்றி கழகத்தின் மாபெரும் சொத்து எங்களின் லயலாமணி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயலாமணி அண்ணன் அவர்களை சிறப்புரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்.